Hi students, நம்ம வந்து example 5.6 போலாம். The line 3x plus 4y minus 12 equal to 0. Meet the coordinate axes at A and B. Find the equation of circle drawn on AB as diameter. நமக்கு வந்து இப்போ நமக்கு இந்த லைன் இருக்கு இல்லையா 3x plus 4y minus y minus 12 இது என்ன நமக்கு வந்து ஆக்சஸ் நம்ம நமக்கு வந்து கட் பண்ணுது இதான் நமக்கு வந்து ஏபி எடுத்துங்க ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இது நான் ஏ பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இதை என்ன பண்ணுறேன் பி பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஏபியை டயமெட்ரிக் சர்க்கிள் ஒன்று வரையணும் ஓகேங்களா. இப்போ நமக்கு இந்த ஏபி என்ன பண்ணுற நமக்கு டயமெட்ரிக் ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சாச்சு. இப்போ இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ நமக்கு தெரியும் உங்களுக்கு எக்ஸ் பி இந்த நமக்கு வந்து எக்ஸ் எக்ஸ் மேலே இருக்கு, ஏ இந்த நமக்கு இந்த ஒய் எக்ஸ் மேலே இருக்கு இல்லையா. இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் தி லைன் 3x plus 4y minus 12 equal to 0 meets the x-axis at என்ன பாயிண்ட் நமக்கு b இல்லையா, நம்ம இங்க b ஏத்துறோம் பிக்சர்ல. அண்ட் y-axis அட்டுனது a, y-axis a. இப்போ நீங்க நமக்கு என்ன நமக்கு வந்து டயாமீட்டர் நமக்கு a and b இருக்கு இல்லையா. அப்போ அந்த லைன் சர்க்கிள் இன்டர்செக்ட் பண்ணா அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம அதாவது ஏவும் பியும் கண்டுபிடிச்சிருந்தேன். ஆக்சுவலாக அதானது டயமீட்டர் தானே அது. இப்போ டயமீட்டர் என் பாயிண்ட், இப்போ டயமீட்டர் என் பாயிண்ட் வந்து ஃபார்முலா தெரியும். இந்த டயமீட்டர் என் பாயிண்ட் தெரிஞ்சு நமக்கு வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் வரும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் டூ ஈக்குவல் 0. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கும் ஃபர்ஸ்ட். இப்போ ஈஸியாக நம்ம ரொம்ப ஈஸியாக அது பாருங்க. அட்டு ஏ, அட்டு இந்த ஏ பாயிண்ட்ல ஏ பாயிண்ட் எங்க இருக்கு ஒய் எக்ஸ் மேல இருக்கா. அப்போ கண்டிப்பா நமக்கு அந்த எக்ஸ் 0 சரிங்களா. ஏன்னா ஒய் எக்ஸ் மேல உங்களுக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஒய் எக்ஸ் எக்ஸ் 0 தான் இல்லையா. அப்போ எக்ஸ் 0. அப்போ என்ன பண்ணுங்க இந்த ஏ பாயிண்ட் அந்த லைன் தானே பாஸ் ஆகுது. அப்போ அந்த லைனை செட் பண்ணலாம் நமக்கு. இப்போ therefore 3 into 0 plus 4y minus 12. ஏன்னா நான் வச்சுங்க இந்த ஏபி பாயிண்ட் எங்க இருக்கு அந்த லைன்ல தான் இருக்கு சரிங்களா. அப்போ அந்த பாயிண்ட் என்ன பண்ணும், ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் அந்த லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ 3 into 0 0வா, அப்போ 4y equal to plus 12. அப்போ y equal to நமக்கு 3. அப்போ therefore a பாயிண்ட் என்ன நமக்கு இந்த 0,3. அதான் இப்போ நெக்ஸ்ட் பண்ணுங்க அட் பி போறேன். அட் பி எங்க இருக்கு எக்ஸ் எக்ஸ் மேல இருக்கா. அப்போ அந்த y equal to 0. therefore அப்போ என்ன வரும் 3x plus 4 into 0 equal to 12. அப்போ 3x equal to 12, x equal to நமக்கு 4. therefore இப்போ b பாயிண்ட் என்ன நமக்கு பார்த்தீங்கன்னா 4,0. அப்போ ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் வந்துச்சா. இப்போ அதாவது என்னது என் பாயிண்ட் ஆஃப் டயமீட்டர் தெரிஞ்சிச்சு நமக்கு. என் பாயிண்ட் ஆஃப் டயமீட்டர் தெரிஞ்சா. அப்போ இப்போ இல்லாமா தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் whose end points of diameter is நமக்கு x1, y1 இந்த x2, y2 சரிங்களா. என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 to 0. என் பாயிண்ட்ஸ் அதாவது டயமீட்டரோட என் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ இயர் நமக்கு என்ன இங்கே என் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x1, y1 வந்து ஏ பாயிண்ட் எடுத்துலாமா 0,3. அதாவது x2, y2 b பாயிண்ட் 4,0. therefore செட் பண்ணுவோமா. அப்போ x minus x1 வந்து 0, x minus x2 வந்து 4 plus y minus y1 வந்து 3 into y minus y2 வந்து 0 equal to 0. அப்போ x into இல்லை 0 இல்லை x minus 0 x வந்துடுமா. அப்போ x into x x square minus 4x. அது இங்கே நமக்கு y square minus 3y equal to 0. அவ்வளோதான் இல்லை. அப்போ x square plus y square minus 4x minus 3y minus 4x minus 3y equal to 0. இதான் வந்து is required equation of circle சரியா. நம்ம தேவையான சர்க்கிள் என்ன இதுதான். அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் கண்டுக்கிறோம். அதுதான் ஆக்சுவலி வந்து
டயமீட்டரோட எண்ட் பாயிண்ட்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு அந்த எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் இன்டர்செக்ட் பண்ணதுனால நம்ம எக்ஸ் ஆக்ஸ் இன்டர்செக்ட் பண்ண அர்த்தங்க ஒய் = 0, ஒய் ஆக்ஸ் நமக்கு வந்து எக்ஸ் 0. நீ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா பண்ணலாம், நமக்கு அந்த இந்த கொடுத்துற ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? இந்த y = mx, இது x by a plus y by b = 1 இருக்குல்ல, இந்த இன்டர்செப்ட் ஃபார்ம், அந்த ஃபார்ம் நீங்க கொண்டு வந்துடலாம். அப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். இது 12 எடுத்துங்க. இப்போ 12 டிவைட் பண்ணா என்ன வரும்? நமக்கு x by 4 வருமா, plus y by 3 = 0வா? 1 வந்துடும், 1 வந்துடும். இப்போ நம்ம x y கீழே தான் x இன்டர்செப்ட். அப்போ நமக்கு அந்த பாயிண்ட் என்ன இருக்கும்? கண்டிப்பா 4, 0. y கீழே y இன்டர்செப்டா, அப்போ அது 0, 3. நம்ம அப்படியும் போடலாம்.